பாரு இருக்கு. எனக்கு 21 லட்சம்லாம் தேவைடா, 10 லட்சம் ஏக்கர். மீதி என்ன வேணா மக்கள்கிட்ட குத்தகைக்கு எடுப்பேன். வேளாண்மை செய்ய வேணாம்னு கரெக்ட் விட்டுட்டு போனால, டேய் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் குத்தகைக்கு எடுப்பேன். இங்கே பாரு எப்படி சொல்கிறேன் பாருங்க. 25 ஆண்டுகள் லீஸ், ஆங்கிலத்தில், தமிழில் குத்தகைக்கு ஒத்திக்கு எடுக்கிறேன். இப்போ ஆறுமுகம் மகன் சுப்பிரமணி இருக்கான். சுப்பிரமணி கிட்ட நாங்கள் வாங்குகிறோம், கவர்மெண்ட் அரசு வாங்குது 25 வருஷத்துக்கு. ஒருவேளை அவர் மாதம் அவர் கொடுத்துட்றோம், லீஸை கொடுத்துட்றோம், அவர் செத்துறாரு, மறு ஒப்பந்தத்துக்கு போகுது. நிலம் உங்களுக்கு வேணுமா, அரசுக்கிட்டே இருக்கணுமா, இல்லை நிலத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, கொடுத்துருது. இல்லை மறு ஒப்பந்தம் போடுது. அன்னைக்கு நிலத்தின் மதிப்பு என்னன்னு கேட்குது. அன்னைக்கு 10,000க்கு 1 லட்சத்துக்கு இருந்தா, அன்னைக்கு 10 லட்சமா, 10 லட்சத்துக்கு மறு ஒப்பந்தம் போடுது அரசு. நிலத்தை எடுத்துக்குது, எடுத்துக்கிட்டு அதில் வேளாண்மை செய்யுது. அரசின் சொந்த நிலங்களில் நிரந்தர பயிர் வேளாண்மை செய்யுது. எது? தென்னை, மா, பலா, இந்த மாதிரி விவசாயம் செய்யுது. ஒத்திக்கு எடுக்கிற நிலம் இருக்குல்ல, அதுல தற்காலிக பந்தல் பயிர், சொரக்காய், பூசணிக்காய், புடலங்காய், அப்புறம் இந்த வெண்டைக்காய், தக்காளி, கத்தரி, இது மாதிரி விவசாயம் செய்யுது. பயிர் விவசாயம் செய்யுது. கூட்டு பண்ணை விவசாய முறை. நீ 5000 ஏக்கரை எடுத்துக்கிட்டு நான் செய்யும் போது நீ உள்ள வந்துட்டீன்னா போக மனசு இருக்காது. ஏன்னா அங்கே பெருசாக குளம் வெட்டியிருப்பேன், அங்கே மீன்களை நான் வளர்ப்பேன், அங்கே வாத்து கிடைக்கும், அங்கே கீரை கிடைக்கும், அங்கே கோழி இருக்கும், அங்கே மாடு இருக்கும், ஆடு இருக்கும், ஆடுகளை பல வகை இருக்கும், எருமை வளர்ப்பேன், பன்னி வளர்ப்பேன். பன்னிக்கறி வேணும், இந்த பன்னிக்கறி, இந்த கீரை, அந்த வல்லாரை வேணும், இல்லை பொன்னாங்கண்ணி வேணும், இந்த கீரை வேணும், எல்லா கீரையும் வளர்ப்பேன். நீ வந்துட்டா அங்கேயே சமைக்க உணவு விடுதி வச்சிருப்பேன், சமைச்சு கொடுப்பேன், போவேன். அந்த கூட்டு பண்ணை வேளாண் முறையில் விளைய வச்சு நானே பசி என்கிற நெல் சொல்லு இல்லாமல் அழிப்பேன். நலன் வேளாமல் பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன். இப்போ நாட்டுக்கோழி பண்ண ஒரு 300 ஏக்கர் 400 ஏக்கர் 500 ஏக்கரில் கற்பனை பண்ணேன். நாட்டுக்கோழி மேஞ்சிக்கிட்டு இருக்கு. முட்டையை பூரா எடுக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு முதல்ல விடு, தென்ன 2 முட்டையா, 1/2 லிட்டர் பாலியா குடிச்சிட்டு பள்ளிக்கூடம் போ. எல்லாருமே பயில்வான் மாதிரி வருவான். இந்த பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா பூரா பேர் அப்படி இருப்பான். காரணம் எருமைப்பால். என்னோட பயணிச்சு வந்தவனுக்கு தெரியும். லஸ்ஸின்னு நீ போனா கொடுத்துட்டு பசியே இல்லாமல் இருக்கலாம். 1 லிட்டர் கொடுப்பான் லஸ்ஸி. சிரிக்காத, சத்தியமாக கொடுப்பான். நீ வேணா போய் பாருந்தா இவ்வளோ வருஷம் 1 லிட்டர் கொடுப்பான். எங்கே பார்த்தாலும் மாடா மேஞ்சுக்கிட்டு இருக்கும். நம்ம பஞ்சாபில் தான்ப்பா. பஞ்சாபில் பாலை குடிச்சிட்டு 2 முட்டையை அடிச்சுட்டு அவன் போனான்னு வச்சுக்க, ஓடா அப்படின்னா நான் தான்டா ஒலிம்பிக்கு, நான் தான்டா ஆச்சியா, நான் தான். சரி, இந்தியாவுக்கு ஒரு கிரிக்கெட் அணி வச்சுக்க. நான் தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு கிரிக்கெட் அணியை தயாரிக்கிறேன். இந்தியாவில் நீ தேர்வு பண்ணி வச்ச கிரிக்கெட் அணி சும்மா ஒரு சோமேட்ச் மாதிரி கூட வைப்போம்டா. என்னோட தமிழ்நாட்டு அணியோட மோதி வென்றுட்டாடா, அப்புறம் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம்டா. என் பிள்ளை ஒவ்வொரு பந்தையும் 6 அடிப்பேன். இதுக்கு வாய்ப்பு இருக்கு ராஜா.